Hello friends, welcome to Spice Up. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்கலாங்க. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டிலே பண்ணதுன்னு சொல்ல முடியாது, வெளியில் வாங்கினதுன்னு சொல்ல முடியாது. நம்ம எக்கு கொத்து பரோட்டா தான் இன்றைக்கி வீட்டில் போட போகிறோம். இதுக்கு வந்து பரோட்டா வெளியில் வாங்கியாச்சு. இதை வச்சு நம்ம வீட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பரோட்டாவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுக்கலாம். எவ்வளோ குட்டியாக பிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதை சின்னதாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வடைச்சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு சோம்பு போட்டுக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது கடுகு சோம்புக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, ஒரு 2 தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் வந்து தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு நான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் காமிச்சிட்ருக்கேன். ஸோ லைவ் சவுண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இங்கே இந்த சீன் வந்து ஆக்சுவலாக எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. பட் ஆனால் பரோட்டாவோட டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே கடையில் வாங்குற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக வந்தது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அப்போ தான் அந்த கலர் வந்துட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி வரும். இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கின வெங்காயமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம பீஸாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பரோட்டாவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். பரோட்டா வந்து மேக்ஸிமம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது அது கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா சால்னா, அது வந்து ஒரு 2லேருந்து 3 கரண்டி வரைக்கும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்திக்கோங்க. பெப்பர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கொத்தி விடணும். ஸோ இதோட பேரே வந்து எக்கு கொத்து பரோட்டா. ஸோ இது நீங்கள் எவ்வளோ வந்துட்டு நல்லா கொத்துறீங்களோ அந்த பீசஸ் வந்து சின்ன சின்னதாக ஆகுதோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எக்ஸாக்டாக அந்த கடையில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். இப்போ இதில் தான் வந்து நம்ம மாஸ்டரோட கைவரிசையை பார்க்க போகிறீங்க. இப்போ இது சவுண்ட் எஃபெக்ட் இல்லாமல் உங்களுக்கு இப்படி இருக்குது. இது கொஞ்ச நேரத்தில் பாருங்கள். இடையில வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இல்லாட்டா இது ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டு கொத்திகிட்டே இருங்க. ஒரு 5 to 10 minutes வரைக்கும் ஆகும். ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சாஃப்டான பரோட்டா ரெடி ஆகிடும் வீட்டிலையே. இது உங்களுக்கு எக்கு வேணாம், ப்ளைனாக வெஜ்ஜே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்கை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நல்லா கொத்த பாருங்களேன், அந்த பீசஸ் எல்லாம் குட்டி குட்டியாக ஆகும். ஒரு கரண்டி பத்தாதுன்னு 2 கரண்டி வாங்கி கொத்திட்டுருக்காங்க. அந்த வடைச்சட்டியோட பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குது பாருங்களேன். எல்லோரும் டென்ஷன் ஆகுறாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப சின்சியராக எஃபர்ட் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் டேஸ்ட்டு சான்ஸே இல்லைங்க, செம்மையாக வந்தது. ஒரு ஆளுக்கு இங்கே சாமி வந்த மாதிரி இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. எக் கொத்து பரோட்டா வீட்லேயே கடை ஸ்டைலில் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னதான் வெயிட் பண்ணாலும் நம்மளுக்கு செம்ம டேஸ்டான ஃபுட்டு கிடச்சிருச்சு. நீங்களும் வீட்டில் பரோட்டா வாங்குறீங்க இல்லை நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான ரெசிபி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.